நம்ம 450X 450Xோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதிகம் தான். அது விஸ்டாவை கம்பேர் பண்ணும்போது பேஸ் மாடல் வாங்கும்போது இதுவும் சேர்த்து அதிகம் தான். 20,000 எக்ஸ்ட்ரா தான் வருது நமக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கும் இந்த டாப் மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்துடுது. அப்புறமேலே இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் குவாலிட்டி வைஸ் மற்றபடி சாஃப்ட்வேர் இல்லை பக்ஸ் வராது. அந்தபடி பார்த்திங்கன்னா இது நல்ல ப்ரைஸ் ஒர்த்து தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி வாங்குறதே மைலேஜுக்கு தான். நமக்கு அந்த மைலேஜ் என்ன கொடுக்குது நமக்கு அவங்க 160 சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு 3.7 கிலோவாட் பேட்டரி வரல. நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 120 125 அதாவது 130 அவங்க வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிறது 120 தான். ஆனால் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். அப்புறம் ரைட் பண்ணவங்களும் கேட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரிஸ்டால் பார்த்திங்கன்னா 100 வர மாதிரி தான். அதுலேயும் அது வந்து பெருசாக 100 தான் வருது. இதில் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வர கிடையாது. அதுவும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா மட்டும் தான் இந்த ஸ்பீடு வருது. நம்ம வேகமாக ஓடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பீடு வரமாட்டேங்குது. இந்த மைலேஜ் வர மாட்டேங்குது. ஸ்பீடு 90 போகுது. இது ஸ்பீடு 10 வரையும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடெலாம் நம்ம பைக் ஓட்டினீங்க பார்த்திங்கன்னா 70 to 90 தான் கொடுக்குது. நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். நம்ம அது கொஞ்சம் நான் இதாக பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் 120 கொடுத்துட்டு மற்ற மோட்ஸில் பார்த்திங்கன்னா 150 கொடுத்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எக்கோ மோடில் நமக்கு இது நல்ல பைக்குன்னு சொல்லலாம். அப்புறம் சார்ஜிங் டைம் கொஞ்சம் லாங் ஆகுது. பார்த்திங்கன்னா 5 hours பக்கம் ஆகுது. இது குயிக் சார்ஜிங் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு வீட்டில் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓலா டிவிஎஸ் ஐக்யூவோட நல்லாவே அதிகம். ஈவியில் பார்த்திங்கன்னா அதிக ப்ரைஸ் அதிகமாக இருந்து, அதாவது இந்த மைலேஜ் கம்மியாக கொடுக்குறது. ஒரு மைலேஜ் ஒரு 150 வரைக்கும் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா பூட் பேஸ் வந்து 22 லிட்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பெரிய ஹெல்மெட் வச்சா கூட பார்த்தாது நமக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. சீட்டு வந்து சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா. அதாவது ரிஸ்டா ஓலாவில் பைசன் போகும்போது பெரிய பூட் ஸ்பேஸ் 34 லிட்டர்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வண்டி இப்போனா கொஞ்சம் இது வந்து சின்ன வண்டி கொட்டை வண்டின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேக் ரோட்ஸில் ஓட்டுறது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் குழியில் விட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இது ரிஸ்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அது கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெட் கனெக்டிவிட்டி வேணும். இதுக்குலாம் ஓடிடி அப்டேட்ஸு அந்த ரைட்ஸ் சேட்ஸ் பண்ண பார்க்க ஃபோனில் நம்ம அதாவது ப்ரோ பேக் வந்து 3 வருஷம் வேலிடேட்டு. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஃபிக்ஸ்லாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஷோரூம்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து